தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/7/2023 சனிக்கிழமை, அனுசம் நட்சத்திரம், மதியம் 1:33 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு சனி பிரதோஷம். பிரதோஷத்திலேயே மகா பிரதோஷம்னு சொல்லக்கூடிய நாள் இன்று. இன்றைக்கு நீங்கள் நந்தியை கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம் காரியங்கள் சித்திக்கும், நடக்கும். இந்த நீங்கள் மாலை நேரத்தில் சிவாலயம் போய் பிரதோஷ நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும், அர்ச்சனைகள் நிறைய வரும். காரணம், மக்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்து விட்டது, அதனால் அர்ச்சனைகள் வரும். இன்றைக்கு நீங்கள் நந்திக்கு போய் பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் மாறும். பாலால் அபிஷேகங்கள் நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னா பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரம் தேனால் அபிஷேகம் செய்தால் குரல் வளம் சிறப்பாக இருக்கும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் எடுத்த காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்தால் மங்கள நிகழ்ச்சி இல்லத்திலே நடைபெறும். இப்படி 16 வகையான அபிஷேகங்கள், 51 வகையான அபிஷேகங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாடு எங்கும் உள்ள நந்திகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா நந்தியினுடைய வாய் நம்ம பக்கமும் வாலு சாமி பக்கமும் இருக்கும். திசை மாறிய நந்தி இருக்கும். சிலருக்கு அந்த திசை மாறிய நந்தி மிக அற்புதமான பலன்கள் கொடுக்கும். மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில், நாடி ஜோதிடத்திலேயே அந்த கோயிலை பற்றி வருது. இம்மையில் நன்மை தருவார் கோயில் நந்தியை நாடுன்னு. உங்களுக்கு இந்த பிரதோஷத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் ஒருடைய மகளுக்கு பல இடங்களில் கல்யாணம் பேசுனாங்க, முடியலை. நான் சொன்னேன் மதுரையில் தான் இருக்கோம்னாங்க. அப்போ நீங்கள் மதுரையில் இருக்க இம்மையில் நன்மை தருவார் கோயில் நந்தியை போய் பிரதோஷத்தில் கும்பிடுங்கண்ணே. என்ன ஆச்சரியம், போய் கும்பிட்டாங்க. முதல் பிரதோஷத்தை கும்பிட்டு வந்த உடனே அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு பொண்ணு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு. இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஓராண்டு கழிச்சு அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சு. பிரதோஷத்தன்னைக்கே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. நந்தினின்னு நான் அதுக்கு பேர் வச்சேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிரதோஷத்துக்கு நந்தி மேலே பிரதோஷத்தன்றைக்கு நம்ம முழுமையாக நம்பணும். இந்த நம்பிக்கை நந்தி மேல் வைக்கக்கூடிய நாள். சிவனை சுமக்கும் நந்தியினை திகழும் சனியில் வழிபட்டால் புவனம் போற்றும் வாழ்வமையும் பொருளாதாரமும் வந்திணையும். கவனம் முழுதும் சிவனின் மீது கண்டிப்பாக நாம் வைத்தால் எவரும் போற்றும் நிலை உயரும், இல்லற வாழ்வும் செழிப்பாகும். திருமண வாய்ப்பில் தடை வந்தோர், செல்வ வளத்தில் குறை வந்தோர், கர்ம வினையால் தவிப்பவர்கள், கவலைப்படுகிற வாழ்வேற்றோர் சிவனின் முன்னால் நின்றபடி சிவபுராணம் படித்தாலோ அவரவர் குறையும் அகன்றோடும் அன்பு மனங்களின் உறவு வரும்னு ஒரு பாடல் உண்டு. இன்றைக்கு திருவாசகம் படிக்கணும். சிவனுக்கு முன்னால் சிவாய நம நம்ம சொல்லணும். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு ஔவையார் சொல்லியிருக்கார். அப்படி சிவனை பற்றியும் உமையவளை பற்றியும் நந்தியை பற்றியும் இன்று நீங்கள் சிந்தித்தால் நந்தி வழிபாடு உங்களுடைய சிந்தித்த காரியங்களிலெல்லாம் ஜெயத்தை கொடுக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிற நாள் இந்த நாள். வீட்டு செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். சந்திராஷ்டமம் என்பதனாலே சங்கடங்களை அதிகம் சந்திப்பீர்கள். நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியம் நல்லவிதமாக முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். பணியில் உங்களுக்கு தொய்வு வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கும் வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுகின்ற நாள். கோரிக்கைகள் நிறைவேற கோவில் வழிபாடு கை கொடுக்கும். 2இல் புதன் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் சில பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். படிப்படியாக வருமானம் பெருக வழியமைத்துக் கொள்ளும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு புத ஆயத்து யோகம் செயல்படும். இன்றைக்கு சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாளாக மாறும். ஆதாயம் தரும் விதத்தில் பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றீர்கள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் வரலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். பதவி உயர்வு பரிசீலனையில் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். பிள்ளைகளாலும் விரயம், பிறராலும் விரயம், கூட இருப்பவர்களாலும் விரயம் என்ற நிலை ஏற்படும். அது மட்டுமல்ல, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வியாபாரத்தில் விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பெரிய மனிதர்களின் பகையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அமைதியும் நிதானமும் இன்று உங்களுக்கு நன்மை தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள்.
இன்று பொல்லாதவர்கள் உங்களோடு இணைந்து செயல்பட்டு ஏதாவது சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். 7லே சனி இருக்கின்றார். கண்டகச்சனியின் ஆதிக்கம் அது வக்கிர இயக்கமாக இருந்தாலும் கூட சில பிரச்சனைகளை உருவாக்கும். பயணங்களா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். அதே நேரத்தில் தொழில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கலாம். பதவி உயர்வு பரிசீலனை இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகத்திலும் உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. எனவே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. இதற்கு முன்னதாக நீங்கள் பலமுறை முயற்சி செய்தும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சில வாய்ப்புகள் இப்பொழுது மீண்டும் கிடைக்கப் போகின்றது. அதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இன்று பிரதோஷம் என்பதனாலே நீங்கள் நந்தியை வழிபட்டு காரியங்களை செயல்படுத்துவது நல்லது. ராஜநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் ஆடை ஆபரண சர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுடைய திறமை பளிச்சிடும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் சொற்படி நடந்து கொள்ளும் விதத்திலே உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு கணிசமான தொகை கைகளிலே புரளும் நாள். இந்த காரிய வெற்றிக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களாலும் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே சனி வக்கிரம் பெற்றிருக்கின்றார். சிநேகிதர்களை சந்தித்து சிறப்படைகின்ற நாள். செல்வநிலை உயர அவர்கள் வழிகாட்டுவார்கள். அது மட்டும் அல்ல, தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, அதில் அபிவிருத்திகளை எல்லாம் நீங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். 2ல் இருக்கும் சனி வக்கிரம் பெற்றிருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் ஒரு கணம் சிந்தித்து கொடுப்பது நல்லது. 7லே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே பயணங்களால் பலன் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். இன்று சுப விரயங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்களும் ஏற்படலாம். ராசியில் இருக்கும் சனி வக்கிரம் பெற்றிருக்கின்றார். ராசிநாதன் வக்கிர இயக்கத்தில் இருந்தால் பல வேலைகள் அரைகுறையாகவே நிற்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். நட்பு பகையாகலாம். சுப செலவுகளை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கையிருப்புகள் கரைந்தவற்றை ஈடுகட்டுகின்ற நாள். அதாவது கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். கட்டிடப் பணியை தொடரலாமா என்று சிந்திப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் கூட பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்கள் கைக்கு மீண்டும் வரலாம். உங்களுடைய நேர்மைக்கு பலன் கிடைக்கும். வரவேண்டிய பதவி உயர்வு காலதாமதமானாலும் இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். குடும்ப முன்னேற்றம் கூடும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் இன்று வெற்றி கிடைக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.